ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 எக்ஸைஸ் 7.2 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த எக்ஸைஸ் 7.3க்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 7.23 ஆல்ரெடி 22 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன், பாருங்க வேணா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 7.23 அந்த எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம எக்ஸைஸ் 7.3 பார்க்கலாம். ஓகேவா? சம்ஸ் முதல்ல எக்ஸாம்பிள் சம் பார்த்து கிளியர் பண்ணிப்போம். ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. யூசிங் ஃபேக்டர்ஸ் தியரம் ப்ரூவ் தட். இப்போ வர சம்ஸ் எல்லாமே ஃபேக்டர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். கிளியர்? யூசிங் ஃபேக்டர்ஸ் தியரம் ப்ரூவ் தட் determine x plus 1 3 5 2 x plus 2 5 2 3 x plus 4 இதை வச்சு இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. x minus 1 the whole square x plus 9 the x into multiply x plus 9 குத்துக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ப்ராடக்ட், இது ரெண்டுமே ப்ராடக்ட். அப்போ ஃபேக்டர்ஸ் தேர்த்து ஃபேக்டர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா என்ன தேரம் யூஸ் பண்ணோம்னா யூசிங் ஃபேக்டர்ஸ் தேரம். கிளியர்? சொல்யூஷன் பார்ப்போம். determine a போடும்போது நம்ம கொஸ்டின் கிளியரா எழுதிப்போம். x plus 1 3 5 2 x plus 2 5 2 3 x plus 4. இப்போ நம்ம இந்த சைடு வேல்யூ மட்டும் எடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நீங்களே ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணிருந்தா சப்போஸ் அந்த x equal to 1 நம்ம ஏன் போடுறோம்னா இங்க இருக்கு பாருங்க, இதனுடைய வேல்யூ x minus 1 equal to 0 x equal to 1 போடலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். அப்போ அது மாதிரி பண்ணும்போது x minus 1 equal to 0 x equal to 1. அப்போ x equal to 1 இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ determine a x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 plus 1 3 5 2 1 plus 2 5 2 3 1 plus 4. கிளியர்? அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 3 5 ஆட் பண்ணிக்கிறோம். 2 3 5 2 3 5 3 ரோவுமே ஈக்குவலா இருக்கு, காலம் ரோ எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அப்போ 3 ரோவுமே ஈக்குவலா இருந்துன்னா ரஃப் காலத்துல போடுறேன். 3 ரோஸ் ஆர் ஈக்குவல் ஐடென்டின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓகே, அப்படி இருந்தாலே 3 rows ஆர் ஐடென்டிட்டியா இருந்தாவே என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம determine வேல்யூ 0 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் வேல்யூ let x equal to 1 என்ற வேல்யூ கரெக்ட். ஏன்னா determine a equal to 0 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோன்னா அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஃபேக்டர்ஸ் தேர்த்து பிரகாரம் இந்த x minus 1 உடைய ஃபேக்டர்ஸ் கரெக்ட்னு போடலாம். ஓகேவா? இப்போ 3 ரோமே வேல்யூ 0 இருந்தா காலமும் அதே மாதிரி 0 இருந்தா ஐடென்டிக்கலா இருந்தா நம்மளுக்கு x minus 1 நம்ம ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ x minus 1 இஸ் ஏ ஃபேக்டர். எதனுடைய ஃபேக்டர்? ஃபேக்டர் ஆஃப் determine a. அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 3 ரோமே 3 காலமே ஈக்குவலா வந்தா அப்போ பவர் என்ன? 3 இருக்கும். 3ன்றதுனால 3 இருக்கனால 3 ரோ, அதனால 3 ரோ 3 காலம் ஆக்குனா 3 minus 1. அதாவது என்ன ஃபார்முலா ஆயிட்டுனா இதுக்கு முன்னாடி சொல்ற பாருங்க, x minus 1 பவர் r minus 1. இந்த r வேல்யூ தான் 3. புரியுதாமா? அப்போ r வேல்யூவை நம்ம 3 எடுத்துக்கலாம். இதை நீங்க டைரக்டா இப்போ r minus 1 கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க r equal to நீங்க ரஃப் காலத்தை போட்டுக்கோங்க. r equal to 3. இதுதான் என்னதுன்னா ரோ காலம். எத்தனை ரோ எத்தனை காலம்? ரோ ஆர் காலம். அப்ப 3 ரோ. கிளியர்? இது நீங்க ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம், இல்ல கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம், நீங்க உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகேவா? அப்ப x minus 1 r உடைய வேல்யூ 3 எத்தனா minus 1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் determine a. அப்ப x minus 1 ஸ்கொயர் வரும், இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் determine a. கிளியர்? அப்போ இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. எது? இதுதான் ஃபைனல். இந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கிடையாது, இது ஒரு வகையான இது ஒரு ஸ்டெப். அதாவது x minus 1 the whole square is a factorன்றது ஒன்னு மட்டும் தான் கண்டுபிடிச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம். let x minus இங்க பாருங்க ரஃப் காலத்துல போடுறேன். x minus x plus 9 equal to 0. செகண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்களா, அது. அப்போ equal to 0 னா x equal to minus 9.
அததான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x equal to -9 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? determine a ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ x plus 1 இங்க கொஸ்டின் பாருங்க, x plus 1 அந்த இடத்துல 9 போட்டா -9 போட்டா -9 plus 1 பிக்கர் நம்பர் சைன் சப்ராக்ட் பண்ணிட்டு 8 வரும், பிக்கர் நம்பர் சைன் -8. அதுதான் நான் டைரக்டா போட போறேன். -8 3 5 2 -9 plus 2 னா 7 ஆயிடும், -7 ஆயிடும், 5 2 3 -5 டைரக்டா போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ரெண்டு ரோவோ காலமோ ஈக்குவலா ஆக்கி நம்ம determine 0 ஆக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? C1 plus C2 plus C3 C1 ஓட C1 C2 C3 மூணுமே ஆட் பண்ணி போட்டா என்ன வேல்யூ வருது பாப்போம். போடும்போது 0 0 0 வருது, 3 -7 3 5 5 -5. ஏன்னா இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போல. அப்போ ஒரு ரோ மட்டும் காலம் இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஈக்குவலா இருந்தாலும் நம்ம வேல்யூ 0 போடலாம். அதே மாதிரி ஒரு காலமோ இல்ல ஒரு ரோ ஃபுல்லாவே 0 வந்துன்னா அந்த determine வேல்யூ 0 தான் இருக்கும். அப்போ இதுவும் 0 போடலாம். determine a equal to 0. ஏன்னா ஒரு ரோவோ இல்ல ஒரு காலம் ஃபுல்லாவே 0 வந்தா அந்த determine வேல்யூ டெஃபினட்டா 0 தான் இருக்கும். கிளியர்? அப்போ நம்ம இத 0 கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த இப்போ என்ன தெரியுது பாருங்க கரெக்டா. therefore x plus 9 நம்மளுக்கு is a factor. clear ஆயிடுச்சு. factor of determinant a. ஓகேவா? எப்படி x minus 1 போட்டோமோ அதே மாதிரி x plus 9. அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டிகிரி பார்க்கணும். இதோட சம் முடியலமா, நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல. அப்ப டிகிரி பார்க்கும்போது டிகிரி ஆஃப் x in determine a, அதாவது டிகிரி ஆஃப் x in determine a னா கொடுத்திருக்க கொஸ்டின்ல டிகிரி பாருங்க. இங்க x பவர் x இருக்கிறதுல தான் பவர் 1 1 போட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3 ஆகுது. பவர் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். அங்க 1 1 இருக்கு. அப்போ டிகிரி வந்து டயகனல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த டயகனல்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம டிகிரிங்கள ஆட் பண்ணி போட்டா நம்மளுக்கு 3 வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்ல ப்ராடக்ட், அதுக்கு டிகிரி பார்க்கணும். புரியுதமா? ஒன்னும் இல்ல, ஈஸி தான். பர்சம் போடும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். இதையே நீங்க பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் ஈஸியா வரும். ஓகேவா? determine a, அதனோட டிகிரி பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? ப்ராடக்ட்ல x minus 2 the whole square ஒன்று கண்டுபிடிச்சிக்குமா? சாரி 1. அடுத்தது x plus 9 குத்துக்குமா? அப்ப இங்க 2 இங்க 1 அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 plus 1 3 வந்துச்சு. நிறைய ரஃப் காலம் போடுறேன், கிளியர் பண்ணிக்கோங்க. ரஃப் காலத்துல இருக்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு கிளியர் ஆகும். அப்ப இதனுடைய வேல்யூ என்ன வருது? நம்மளுக்கு 3 தான் வருது. அப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 3 minus 3 equal to 0. இதன் மாதிரி டிஃபரன்ஸ் டிகிரி ஆஃப் எக்ஸ் உடைய டிகிரியும் டயகனல்ஸ் உடைய டிகிரியும் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் உடைய டிகிரியும் சேமா வந்து சப்ராக்ட் பண்ணி 0 வந்துச்சுன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் தேர்வு ரூல்ஸ் பிரகாரம் என்ன ஆகும்னா சிம்பிள் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ், therefore ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன எடுத்துக்கணும்னா சிம்பிளா கேன்னு எடுத்துக்கினா போறோம். 0 வந்தா சப்போஸ் அந்த டிஃபரன்ஸ் 1 2 ஒன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ இதுக்கு வெறும் சிம்பிளா கேன் எடுத்தா போதும். ஓகேவா? அப்போ கொஸ்டின் அப்படியே இருக்குங்க. x plus 1 3 5 2 x plus 2 5 2 3 x plus 4 போட்டு இங்க கேன் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் அப்படியே எழுத போறோம். கிளியர்மா? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இப்போ நம்ம கே வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? லெட் நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது லெட் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளா ஒரு அசியூம் வேல்யூ தாமா. நீங்க 0 1 2 3 எது வேணா போடலாம். ஆனா அந்த 0 1 2 3 போடும்போது எக்ஸ் இது பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் 0 ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க கன்வீனியன்ட்டா ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? புரியுதா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 நான் எடுத்துக்கிறேன். யுவர் சாய்ஸ் தான். ஓகேவா? இப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணா 1 3 எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டா 0 plus 1 1 டைரக்டா போடுறோமா? 2 2 5 2 3 4 k இன்ட்டு இங்க 0 போடும்போது -1 ஆயிடுமா? 0 minus 1 இன்ட்டு 0 plus 9. கிளியர்? இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ இது மட்டும் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும்
8 இதை இப்படி போடும்போது என்ன ஆகுமா 8 2 4s are 8 minus 15 நிறைய சம் போட்டாச்சு ஆனா நான் டைரக்டா போடுறேன் 8 minus 9 செகண்ட் டேர்ம் மைனஸ் இருக்கும் ஓகேவா பிளஸ் 5 6 minus 4 இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ என்ன k இன்ட்டு -1 வந்து +1 ஆயிடும் 9 ஆயிடும் கிளியர் அப்போ இது வந்து என்ன ஆகும் -7 ஆகும் -3 இன்ட்டு -2 ஆகும் +5 இன்ட்டு 2 ஆகும் இது வந்து 9k ஆயிடும் அப்ப என்ன வேல்யூ ஆகும் நம்மளுக்கு -7 + 6 + 10 = 9k இந்த 9k இந்த சைடுல இருந்து வந்தா என்ன ஆகும் நம்மளுக்கு 16 - 7 அப்ப 9k = 9 k = என்ன ஆகும் 9/9 கேன்சல் பண்ணா k வேல்யூ என்னவாகும் 1 k = 1 இப்போ நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சோம் இந்த k வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்ல அதை எடுத்துட்டு போய் நம்ம கண்டுபிடிச்ச क्वेश्चनல போட வேண்டியதா என்ன ஸ்டேட்மென்ட்ல எழுதிக்கோல ரிமைண்டிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் k கண்டுபிடிக்கும்போது क्वेश्चन எழுதணும்ல அதோ இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல k வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப क्वेश्चन என்ன x + 1 3 5 2 x + 2 5 2 3 x + 4 k = என்ன கண்டுபிடிச்சுக்கோ 1 கண்டுபிடிச்சுக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் equal to 1 x minus 1 the whole square x plus 9 அப்போ therefore question என்னது நம்ம இந்த வேல்யூ இது பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஃபேக்டர்ஸ் வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபேக்டர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி k வேல்யூ 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் அப்போ x minus 1 the whole square x plus 9 hence proved அப்போ நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் வேல்யூ வந்துருச்சு பாருங்க புரியுதாமா ஒண்ணுமே இல்லம்மா திரும்ப சொல்றேன் பாருங்க क्वेश्चन பார்க்க லென்த்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான்மா முதல்ல கொடுத்துக்க ஒரு ஃபேக்டர்ஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அதை ப்ரூவ் பண்றோம் அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் இதை வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அதோட டிகிரியும் ப்ராடக்ட் உடைய பவரோ சேமா இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 வந்தா வெறும் k மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த k வேல்யூவை ஃபைனலா தேடும் போது நம்மளுக்கு